வெல்கம் டு தமிழ் ஹாட் டிப். இன்றைக்கி நாம் ஸ்னேகா அம்மா அப்படின்ற கதையில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த கதை உங்களுக்கு முழுசாக புரியும். இதோட பார்ட் 1 வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். என்னுடைய அம்மா ஸ்னேகா, நான் அவளை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என் மனசு ஃபுல்லாக இப்போது என்னுடைய அம்மா ஸ்னேகா தான் வந்து போனா. அம்மாவையும் டிவியில் வந்த அந்த நடிகையையும் 2 பேரையும் கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. என்னோடய புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் மனசில் புலம்பிக்கிட்டு இருந்தேன். நானே என் மனசில் என்னை திட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் போய் சோஃபாவில் உட்காந்து அப்புறம் வேறு சேனலில் மாற்றினேன். வேறு சேனலில் மாற்றிட்டு நான் என்னுடைய அம்மா ஸ்னேகாவை திரும்பி பார்த்தேன். என்னுடைய அம்மா ஸ்னேகா கொஞ்ச நேரத்தில் பகோடா செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துக்கிட்டு என்னுடைய அம்மா ஸ்னேகா என் பக்கத்தில் உக்காந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்னுடைய அம்மா கிட்ட, அம்மா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசிட்டு விளையாடிட்டு வரேம்மா அப்படின்னு சொன்னேன். என்னுடைய அம்மா ஸ்னேகாவும் சரிடா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணிவிட்டு விளையாட வரையாடா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவன் இல்லைடா ரொம்ப ஈரமாக இருக்குது, கிரவுண்ட்லாம் விளையாட முடியாது அப்படின்னு சொன்னான். நானும் சரிடா அப்போ ஃபோனில் வா, ஃப்ரீ ஃபயர் எதனா விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி நானும் என்னுடைய நண்பன் ஜீவாவும் ஃபோனில் ஃப்ரீ ஃபயர் விளையாடிக்கிட்டு இருந்தோம். அப்போது ஃபோன் மைக்கில் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என்னோடய ஃப்ரெண்டு ஜீவாவோடைய அம்மாவுடைய குரல் கேட்டுச்சு. அந்த மைக்கில் ஜீவாவுடைய அம்மா அவனை கூப்பிட்டாங்க. டே ஜீவா, அப்பா போயிட்டாருடா, சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுடைய அம்மா ஜீவாவை கூப்பிட்டாங்க. நான் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு இப்போது ஜீவாவோட அம்மா அவனை கூப்பிட்றாங்க, அதுவும் அப்பா போயிட்டாரு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் அதுக்கப்புறம் எதுவும் தப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி கண்டுக்கல. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவும் டே மச்சான் அப்புறமா விளையாடுவோண்டா, வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஜீவாவும் மேட்சை கட் பண்ணிவிட்டு அவனும் போயிட்டான். நானும் என் மனசுக்குள்ளே யோசித்து பார்த்தேன். அப்போது நைட்டும் ஆயிடுச்சு. அன்னைக்கு என்னுடைய அப்பா வீட்டுக்கு வந்தார். நான் ஃபோனை வச்சுட்டு அப்படியே கிச்சனில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன். அப்போது என்னுடைய அம்மாவும் அப்பாவும் காதல் வசனங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நாம் இதுக்கு மேலே இங்கே நிற்கக்கூடாது, அதனால் நம்ம போயிடலாம் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்ப பார்த்தேன். எனக்கு தூக்கமே வரல. எனக்கு கண்ணை மூடினா கூட என்னுடைய அம்மா ஸ்னேகா தான் வந்து போனா. நான் என்னுடைய அம்மா ஸ்னேகாவை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மாவை லவ் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் என்னுடைய அம்மா ஸ்னேகா என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் அப்படியே ரொம்ப பொசசிவ் ஆகிட்டேன். நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன். இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறதே நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே தூக்கத்தில் கத்துற மாதிரி அப்படியே ஆணு கத்த ஆரம்பிச்சிட்டேன். நான் கத்துற சத்தம் கேட்டுட்டு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னுடைய ரூம்குள்ளே வந்தாங்க. என்னுடைய ரூம்குள்ளே வந்துட்டு என்னுடைய அம்மா என்கிட்ட என்னடா ஆச்சு, எதுக்குடா கத்துன அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அப்பாவும் அம்மாவும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் என்னுடைய அம்மா ஸ்னேகா கிட்ட இல்லைம்மா ஏதோ கெட்ட கனவு போல் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய அம்மா ஸ்னேகாவும் ஒன்றும் இல்லைடா ராஜா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கெட்ட கனவு தான், நீ தண்ணி குடிச்சிட்டு படு அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு என்னுடைய அம்மா ஸ்னேகா மறுபடியும் என்னுடைய அப்பா கூட போகிறது எனக்கு பிடிக்கல. அதனால் நான் ஒரு ஐடியா பண்ணேன். நான் என்னுடைய அம்மா ஸ்னேகாவோட கையை பிடிச்சிக்கிட்டு
அம்மா எனக்கு பயமாக இருக்குமா, என் பக்கத்திலே இருங்கம்மா அப்படின்னு வந்து சொன்னேன். என்னுடைய அம்மா சினேகாவும் நான் வந்து இன்னைக்கு பையன் கூடவே இருக்கேன், நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. என்னுடைய அப்பாவும் அவரோட ரூமுக்கு வந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் என்னுடைய அம்மா சினேகாவும் அப்படியே பக்கத்தில் வந்து படுத்து தூங்க ஆரம்பித்தோம். அப்போது நான் என்னுடைய அம்மா சினேகாவை வந்து பார்த்தேன். அவங்க நல்லா மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் என்னுடைய அம்மா சினேகாவை பார்த்து, என்னம்மா நைட்லலாம் மேக்கப் போட்டுட்ருக்க அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னுடைய அம்மா சினேகா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவங்க முழிக்க ஆரம்பித்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட, சும்மா தாண்டா மேக்கப் போட்டேன், போடணுன்னு தோணுச்சு, சரி நீ படுத்து தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மா சினேகாவும் சொன்னாங்க. நான் அவங்கக்கிட்ட, நீங்கள் தூங்கலையாம்மா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு அவங்க, நான் தூங்குவேன்டா, நீ தூங்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. நானும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு தூக்கமே வரல. நான் தூங்குற மாதிரி அப்படியே சும்மா நடிச்சுக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நேரம் ஆச்சு. என்னுடைய அம்மா அதுக்கப்புறம் லைட்லாம் ஆஃப் பண்ணாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு என் பக்கத்தில் என்னுடைய அம்மா சினேகா வந்து படுத்துக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கும் தூக்கம் வரல. அவங்க கண்ணை முழிச்சுக்கிட்டே தான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் தூங்குனதுக்கப்புறம் என்னுடைய அப்பாவோட ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சது. இருந்தாலும் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய அம்மா சினேகா அப்படியே எழுந்து போக ஆரம்பித்தாங்க. ஆனால் நான் என்னுடைய அம்மா சினேகாவுடைய கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு அப்படியே தூக்கத்தில் பேசுகிற மாதிரியே, அம்மா பயமாக இருக்குமா அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய அம்மா சினேகாவுக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா என்னுடைய அம்மா சினேகாவுக்கு என்னை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க வந்து படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எதையோ சாதித்த மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. என் மனசு ஃபுல்லாக இப்போது என்னுடைய அம்மா சினேகா தான் இருந்தாங்க. நான் அப்படியே தூக்கத்தில் இருந்து எழுந்து என்னுடைய அம்மாவை வந்து திரும்பி பார்த்தேன். அந்த இருட்டு வெளிச்சத்துலேயும் என்னுடைய அம்மா சினேகா நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சாங்க. அந்த ஃபீலிங்கை என்னால் வார்த்தையாக சொல்ல முடியல. அந்த அளவு அவங்க வந்து அழகாக இருந்தாங்க. நான் அன்னைக்கு தூங்கி முடிச்சுட்டு அடுத்த நாள் எழுந்து பார்த்தேன். வெளியே வந்து பார்த்தா என்னுடைய அப்பா அவர் சோஃபாவில் வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தார். எனக்கு என்னுடைய அப்பாவை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய அம்மா சினேகாவை நான் மட்டும்தான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை கண்டுக்காமல் அப்படியே வந்து வெளியே போக ஆரம்பித்தேன். நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரில. ஆனால் எனக்கு என்னுடைய அம்மா சினேகாவை ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து என்னோடய ரூமில் என்னுடைய அம்மாவை வந்து பார்த்தேன். எனக்கு என்னுடைய அம்மா சினேகா அழகுன்னு தெரியும். ஆனால் இன்னைக்கு என் கண்ணுக்கு அவங்க ரொம்ப அழகாக தெரிஞ்சாங்க. என்னுடைய அம்மா சினேகாவும் தூக்கத்தில் இருந்து எழுந்து அப்படியே அவங்களும் வெளியே வந்தாங்க. அவங்க வெளியே வந்துட்டு, எப்படா எழுந்த அப்படின்னு வந்து கேட்டாங்க. இப்போ தான் எழுந்தேன் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவங்களும், சரிடா கண்ணா இரு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீ போகிறதுக்கு வந்து கிச்சனுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஜீவாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்டேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் வேணா வீட்டுக்கு வரேன், உன்னோட லேப்டாப்பில் படம் இருக்கும்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா, நீ வரையா, நீ எதுக்குடா வர அப்படின்னு வந்து கேட்டான். அதுக்கு நான் அவன்கிட்ட கோவப்பட்டு, ஏன்டா நான்லாம் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா, அப்படிலாம் இல்லை மச்சி, நீ வாடா அப்படின்னு வந்து சொன்னான். நானும் என்னுடைய அம்மா கிட்ட சொல்லிவிட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவோட வீட்டுக்கு வந்து போனேன். அப்போது போகும்போது அங்கே என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவுடைய அம்மா தான் இருந்தாங்க. நான் வந்ததும் அவங்க, என்னடா குமார் எப்படி இருக்க, உள்ளவாடா அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்தாங்க. அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவுடைய அம்மா என்கிட்ட,
டேய் ஜீவாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால அவன் வந்து இன்னைக்கு விளையாட வரமாட்டான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா வந்து ரூம்லேருந்து வெளியே வந்தான். டேய் மச்சி லேப்டாப் எடுத்துட்டு வாடா அப்படின்னு வந்து சொன்னேன். அவனை எடுத்துக்கிட்டு வந்தான். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட என்னடா ஆச்சு, ரொம்ப ஜுரமா அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு அவன் ஜுரமா எனக்கா, டேய் அப்படிலாம் இல்லைடா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னான். அப்போது எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது. நான் அவனை பார்த்து டேய் அம்மா வந்து அப்படிதான் சொன்னாங்க, உனக்கு ஜுரம்னு சொன்னாங்க அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவனும் ஆமாண்டா லைட்டாக ஜுரம் இருந்துச்சு, இப்போ சரியாயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டு ஜீவாவும் என்கிட்ட வந்து சமாளித்தான். அதுக்கப்புறம் நாங்கள் லேப்டாப்பில் வந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவுடைய அம்மா அவனை வந்து கூப்பிட்டாங்க. டேய் ஜீவா இங்கே வாடா, என்னடா ரூமில் ஃபுல்லாக துணியெல்லாம் எப்படி போட்டு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. அவனும் இர்றா மச்சான் அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவனோட ரூமுக்கு வந்து போயிட்டான். உள்ளே போனதும் ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேச ஆரம்பித்தாங்க. அதனால் நான் அந்த கதவு கிட்ட போயிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு வந்து நான் காது வச்சு கேட்டேன். அப்போது அவங்க ரெண்டு பேரும் உள்ளே என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, டேய் உன் ஃப்ரெண்டை எதுக்குடா கூப்பிட்ட, இன்னைக்கு ஒரு நாள் தான் நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், அன்றைக்கும் உன் ஃப்ரெண்டை கூப்பிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுடைய அம்மா ஜீவா கிட்ட வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது என்னோடய ஃப்ரெண்டு ஜீவாவும் அம்மா நான் அவனை கூப்பிடலம்மா, அவனே வந்துட்டான், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு வந்து சொன்னான். சரிடா இப்போ ஏதாச்சும் சொல்லி அவனை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஜீவாவுடைய அம்மா வந்து சொன்னாங்க. அப்போது என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவாவும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே வந்துட்டான். அவன் வெளியே வரான்னு சொல்லிட்டு நானும் ஓடி போயிட்டு சோஃபாவில் வந்து உக்காந்துக்கிட்டேன். இப்போது என்னோட சந்தேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்போது ஜீவாவுடைய அம்மா டேய் இன்னைக்கு ஒரு நாள் விளையாட போகாமல் இங்கே இருடா, உனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுடைய அம்மா ஜீவா கிட்ட வந்து சொன்னாங்க. அதுக்கு ஜீவாவும் ஆமாண்டா மச்சி, அம்மாவுக்கு கொஞ்சம் சுத்தம் பண்ணுற வேலை இருக்காண்டா வீட்டில், அதனால என்னை வந்து இங்கேயே இருக்க சொல்கிறாங்க, அதனால நீ மட்டும் கிளம்புடா, நாம் இன்னொரு நாள் லேப்டாப்பில் படம் பார்க்கலாம் அப்படின்னு வந்து அவன் சொன்னான். நானும் வேற வழி இல்லாமல் சரிடா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தேன். எனக்கு அன்னைக்கு என்னோட வீட்டில் வந்து தூக்கமே வரல. எனக்கு என்னோட மனசு ஃபுல்லாக ஜீவாவும் ஜீவாவுடைய அம்மாவும் அவங்க அப்பா இல்லாத போது என்ன பண்ணுறாங்க, பேசாமல் ஜீவா கிட்டேயே கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த நாள் அப்படியே கிளம்புனேன். கிளம்பி நான் என்னோடய ஃப்ரெண்டு ஜீவாவை வந்து கூப்பிட்டேன். அவனும் வந்து வந்தான். அப்போது கிரவுண்டில் தனிமையில் நாங்கள் ரெண்டு பேரும் பேச ஆரம்பித்தோம். அப்போது நான் அவன்கிட்ட வந்து கேட்டேன், டேய் ஜீவா நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், ஆனால் அதுக்கு நீ வந்து உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவனும் நான் எதுக்குடா உன்கிட்ட பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னான். அப்போது நான் அவன்கிட்ட வந்து நேரடியாகவே கேட்டேன், அப்போ சொல்லுடா, உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் என்னடா பிரச்சனை, ஏன் நேற்று ஃபுல்லாக மாற்றி மாற்றி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு வந்து கேட்டேன். நான் கேட்ட உடனே என்னோடய ஃப்ரெண்டு ஜீவாவுடைய முகம் பேய் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அவன் பயந்து நடுங்க ஆரம்பித்தான். அவன் என்னை பார்த்து என்னடா கேட்குற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு வந்து சமாளித்தான். நான் அவன்கிட்ட ஒழுங்காக உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா டேய் நான் என்னுடைய அம்மாவை வந்து லவ் பண்ணுறேன்டா, எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் லவ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குடா, இது 1 மந்த்தாக ஓடிட்டுருக்கு, ப்ளீஸ்டா இதை யார்கிட்டையும் சொல்லிடாத, கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஜீவா வந்து என்கிட்ட சொன்னான். அதை கேட்டதும் எனக்கு தலையே சுற்ற ஆரம்பித்தது. நான் அவன்கிட்ட டேய் இதெல்லாம் நான் ஏன்டா வெளியே சொல்ல போகிறேன், அப்படி வெளியே சொன்னால் மட்டும் யாரா நம்புவாங்க, டேய் நான் இன்னொன்று கேட்பேன் கோச்சுக்காத அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவன் என்னடா சொல்லு அப்படின்னு வந்து சொன்னான். நான் அவன்கிட்ட இல்லைடா உன்னோட அம்மா அவ்வளோ அழகுலாம் இல்லை, இருந்தாலும் நீ எப்படிடா அவங்கள லவ் பண்ணுற அப்படின்னு வந்து கேட்டேன். அதுக்கு அவன் டேய் மச்சி எனக்கு நீ என்ன கேட்குறன்னு புரியுதுடா, ஆனால் எனக்கு என்னுடைய அம்மா கருப்பாக இருந்தாலும் எனக்கு அவங்கள வந்து ரொம்ப பிடிக்கும்டா, அதனால தான்
நான் என்னுடைய அம்மாவை வந்து லவ் பண்ணுறேன். அப்போ நான் அவன்கிட்ட சரி மச்சான் நான் கிளம்புறேன் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்ப ஆரம்பித்தேன். அப்படி நான் கிளம்பும்போது நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா கிட்ட டேய் மச்சான் இன்னொரு விஷயம் கேட்கணும்டா, நீ பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டேன். அதுக்கு அவன் என்னை பார்த்து டேய் மச்சி நாம் தப்புன்னு நினச்சா அது தப்புடா, நம்ம தப்பு இல்லைன்னு நினச்சா அது தப்பு இல்லைடா, அதனால தான் நான் என்னுடைய அம்மாவை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொன்னான். நானும் சரிடா எனக்கும் குழப்பமா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னேன். அதுக்கு அவன் என்னடா குழப்பம் உனக்கு அப்படின்னு வந்து கேட்டான். நான் நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் சொன்னேன். டேய் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கிச்சனில், இருந்தாலும் எனக்கு வந்து அது பிடிக்கல, எனக்கு ரொம்ப பொசசிவாக இருந்துச்சு, அதனால நான் அதை வந்து தடுத்துட்டேன் அப்படின்னு வந்து நான் வந்து நேற்று நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தேன். அதை கேட்டதும் என்னுடைய நண்பன் ஜீவா வந்து சிரிக்க ஆரம்பித்தான். நீ தான் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருப்பியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டான். நானும் அவன்கிட்ட ஆமாண்டா ஏன்னு தெரில, எனக்கும் என்னுடைய அம்மா ஸ்னேகா மேலே லவ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு வந்து சொன்னேன். என்னோட ஃப்ரெண்டு ஜீவா என்னை நிறுத்தி டே மச்சான் ஆனாலும் நான் ஒன்று சொல்கிறேன்டா, உன்னுடைய அம்மா ஸ்னேகா மட்டும் நீ வந்து லவ்வை சொல்லி அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்டா, ரொம்ப சூப்பராக இருக்கும், உன்னோட லைஃபே அப்படியே மாறிடும்டா. ஏன் சொல்கிறேன்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் ஆயிடுவ, அதுவும் உன்னுடைய அம்மா ஸ்னேகா ரொம்ப அழகான பொண்ணு, கனவுல கூட அந்த மாதிரி பொண்ணை பார்க்கவே முடியாது. அப்படி ஒருத்தவங்க உனக்கு வந்து மாம் மெட்டீரியலாக இருக்காங்க, உன்னுடைய அம்மாவாக இருக்காங்க, அவங்க மட்டும் உன்னோட லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்டா, உன்னை வந்து கையிலேயே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஜீவா வந்து சொன்னான். நானும் அவன்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே பாய் சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு வந்தேன். நான் வீட்டுக்கு வந்து நான் என்னுடைய அம்மா ஸ்னேகாவை வந்து பார்த்தேன். எனக்கு என்னுடைய அம்மா ஸ்னேகாவை பார்த்ததும் மறுபடியும் அவங்க மேலே லவ் வந்து அதிகமாகிடுச்சு. எப்படியாவது அவங்கக்கிட்ட என்னுடைய லவ்வை சொல்லணும், என்னுடைய ஃப்ரெண்டு ஜீவா மாதிரி நானும் என்னுடைய அம்மா கிட்ட லவ்வை சொல்லி ஓகே வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே நான் என்னுடைய ரூமில் போய் அப்படியே படுத்து தூங்க ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் எப்படி என்னுடைய அம்மா ஸ்னேகா கிட்ட லவ்வை சொன்னேன் அப்படின்றதெல்லாம் அடுத்த பகுதியில் வந்து கேளுங்க. இந்த கதையோடைய முழு பிடிஎஃப் வந்து வேணும்னா கீழே மெசேஜ் பண்ணி என்கிட்ட வந்து பிடிஎஃப் வந்து வாங்கிக்கோங்க. டெலகிராம் இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஐடியா வந்து கீழே இருக்குது, அதில் மெசேஜ் பண்ணி இந்த பிடிஎஃப்பை வந்து வாங்கி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இதோட அடுத்த பார்ட் வேணும்னா பார்ட் 3ன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.